வணக்கம் அட்வெட்டி லைஃப் ஸ்டைல் சோலோ. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எதிர்ச்சியா. அது பார்த்தீங்கன்னா இந்த கேர் அண்ட் வெல்ஃபேர் அப்படி சொல்லிட்டு இந்த சோசியல் ஒர்க் பண்றாங்கல்ல, ஆனா அவங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாலேயே அந்த கேர் அண்ட் வெல்ஃபேர்ன்ற டீமுக்கு ஒரு தம்ஸ் அப். சரிங்களா? என்ன விஷயம்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, ரோட் சைடு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களே, பெருக்கிறாங்களே, அவங்கள வந்து போட்டோ எடுத்து அவங்கள வந்து தத்ரூபமா வந்து ஒரு சப்வேல சுரங்கப்பாதையில வந்து டிராயிங் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போய் காமிச்சு அவங்கள சந்தோஷப்பட வச்சு இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க. சரிங்களா? சூப்பரா பண்ணாங்க. அந்த 4-5 பேரை வந்து வரைஞ்சி அழகா அவங்கள வந்து பண்ணி காமிச்சு உங்களோட ஃபேஸ் தான் நாங்க வந்து பப்ளிக்ல எல்லாருக்கும் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்பட வச்சு எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்கலாம். இப்ப நான் பார்த்த வீடியோல அவங்க சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான், அதை வச்சுதான் நான் பேச போறேன். சரிங்களா? என்ன விஷயம்னா, இந்த கோவிட் டைம்ல வந்து அதாவது கொரோனா பீரியட்ல வந்து அவங்க வந்து நிறைய பண்ணிருக்கிறாங்க. சோ அதுல கொஞ்சம் பேரை வந்து நாங்க போட்டோ எடுத்து வரைஞ்சி அவங்க சந்தோஷப்பட வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வகையான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லா வகையிலயும் அவங்களையும் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், கோவிட் பீரியட்ல அவங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் இருந்தாங்க, நர்ஸ் இருந்தாங்க, போலீஸ் கூட இருந்தாங்க கோவிட் பீரியட்ல. சரிங்களா? ஓகே, அவங்களெல்லாம் நீங்க வரைய தேவையில்ல. இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஏன் யாரும் வந்து கன்சிடர் பண்றது இல்ல? அவங்க வந்து என்ன கவர்மெண்ட் இல்லனா தனியார் மயமாக்கப்பட்ட கம்பெனின்னு சொல்லிட்டா அவங்க நிறைய போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. 40,000 45,000 பெர் மந்த் சம்பாதிக்கலாம் சொல்றாங்க. 100 பேர்ல 2 பேர் தான் சம்பாதிப்பாங்க. கஷ்டப்படணும், பட்டு வலிக்கும், ரொம்ப வலிக்கும், எரியும், வண்டி போயிடும். மாசம் 2,500 3,000 மாசம் அவங்க வண்டிக்கு வைக்கணும், பெட்ரோல் போகும். சரிங்களா? கரெக்டான டைமுக்கு சாப்பிடறது இல்ல. சின்ன பசங்களா தான் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா சரியான டைமுக்கு சாப்பிடாதவங்க குண்டு குண்டா இருப்பாங்க. வண்டியை ஓட்டும் போது பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய தொப்பை இருக்கணும். ஏன் டயத்துக்கு வந்து யாருமே சாப்பிடறது கிடையாது, யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் ஒர்க் பண்ணி இருக்கிறேங்க கோவிட் பீரியட்ல, ஜொமேட்டோலயும் இருந்திருக்கிறேன், ஸ்விக்கிலயும் இருந்திருக்கிறேன் கோவிட் பீரியட்ல. சரிங்களா? ஏன் அவங்களை யாரும் கன்சிடர் பண்றது இல்ல? இப்ப கூட கவர்மெண்ட் சமீபத்தில் வந்து உணவு டெலிவரி செய்யற ஆட்களுக்கு வந்து ஏசி ரூம் நாங்க போடுறோம், ஒரு 5-6 இடத்துல, அந்த டி நகர், நுங்கம்பாக்கம் அப்படின்னு ஒரு 5-6 இடம் சொல்றாங்க, அதுல தங்கலாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஏசி ரூமே வேணாம், நாங்க ஏசி ரூம் கேட்கல, அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்ல. 3 மணிக்கு வந்து பீக் ஹவர்ஸ் முடியுது, லஞ்ச் பீக் ஹவர்ஸ் முடியுதுன்னா 1/2 மணி நேரத்துல சாப்பிடணும். நாங்க சாப்பிட்டு 3:30 மணிக்கு மறுபடியும் டியூட்டி கிளம்பணும். ஸ்நாக் பீக் வந்துடும், அதுல நாங்க ஒர்க் பண்ணணும். ஸ்நாக் பீக் முடிஞ்ச உடனே 6 மணிக்கு வந்து டின்னர் பீக், இப்படி கண்டினியூஸா வரும். எங்களுக்கு டைம் கிடையாது, நாங்க ஏசி ரூம் கேட்கல. விஷயம் இப்ப நான் அதுக்கு வரல. இப்போ நீங்க துப்புரவு பணியாளர்களை வரைஞ்சீங்களே, ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற ஒரு பர்சன் இருக்காங்களே, அவங்கள வரையணும்னு உங்களுக்கு தோணலையா? போய் பாருங்க, எல்லா ரெஸ்டாரண்ட் வாசல்லையும் 10 பேர் 20 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வரப்போற ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு இப்படி. ஏன் அவங்களை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க? கோவிட் பீரியட்ல எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் போட்டாங்க. உள்ள நுழையக்கூடாது, வரக்கூடாது, போகக்கூடாது, இந்த தெருவுல வரக்கூடாது, அந்த தெருவுல வரக்கூடாது, அந்த ரோட்ல போகக்கூடாது. அப்ப எப்படி சாப்பாடு சப்ளை ஆகுது? எப்படி சாப்பிடுறது? நோய்வாய்ப்பட்டவங்க சமைச்சு சாப்பிட முடியுமா? வெளியே வந்து பொருட்கள் வாங்க முடியுமா? அந்த டைம் யார் எடுத்து போய் சாப்பாடு கொடுத்தது? ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் கொடுத்தாங்க. ஏன் யாரும் ஸ்விக்கி ஜொமேட்டோ கன்சிடர் பண்ண மாட்டீங்க? அவங்கள ஒரு மனுஷனா ஏன் யாரும் மதிக்க மாட்டீங்க? கேர் அண்ட் வெல்ஃபேர்னு ஒரு அமைப்பு இருக்குதா? அந்த அமைப்புக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதே கிடையாதா? அவங்க படுற கஷ்டம் தெரியாதா? அவங்க கூட ஒரு நாள் யாராவது ஒருத்தர், அந்த இவங்கன்னு இல்ல, பொதுவாகவே அவங்கள கன்சிடர் பண்ணாதவங்க அவங்க கூட ஒரு நாள் டிராவல் பண்ணி பாருங்க. ஒரு நாள் வேணாம், 2 ஆர்டர், அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, உங்களுக்கு எப்படி பேமெண்ட் வருது, அதை மட்டும் பைக்ல உட்காந்து 2 ஆர்டர் மட்டும் பாருங்க. உங்களால ஜென்மத்துக்கும் வண்டியில போக மாட்டீங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். 45,000 50,000 யார் சம்பாதிக்கிறது? டார்கெட் வச்சு வீடியோ போடுறான் யூடியூப்ல, நான் டார்கெட் வச்சு சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் வந்து 2,000 சம்பாதிச்சு காட்டுறேன்னு சொல்றான். அந்த 2,000 ரூபாய்க்கு அவன் எவ்வளவு பெட்ரோல் செலவு பண்ணா, அவனோட உடல் உழைப்பு எவ்வளவு போகுது,
அவன் சரியா சாப்பிட மாட்டான், வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவான். டீ பப்ஸ் இதை மட்டும் சாப்பிட்டு தான் அவன் வண்டி ஓட்டுவான். அவன் ஏன்னா அந்த இடத்துல அவன் 2000 ரூபாய் டார்கெட் வச்சு ஓட்டுறான்னா சாப்பிட்டுட்டு இருந்தா அங்க ஒரு ஆர்டர் மிஸ் ஆகும். அதுக்கு பாத்துக்கிட்டு தான் அவன் வந்து சாப்பிட மாட்டான். துப்புரவு தொழிலாளர்கள் அந்த கோவிட் பீரியட்ல எல்லாமே பண்ணாங்க. இவங்க பண்ணலையா? சாப்பாடு கொடுக்கலையா? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கஷ்டப்பட்டவங்க சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு சமைக்க தெரியாதவங்க சமைக்காதவங்க கோவிட் பீரியட்ல வெளியே வராதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆர்டர் மட்டும் ஈஸியா போட்டுருவீங்க. கேர் அண்ட் வெல்ஃபேர் வந்து நீங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணதே கிடையாதா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? கவர்மெண்ட் வந்து ஏசி ரூம் போட்டு தரோம் சொல்றான். ஏசி ரூம்ல போய் அவன் உட்காந்துட்டு இருந்தானா ஆர்டர் யாரு பாக்குறது? மக்களுக்கு யாரு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது? சமூக சேவை பண்ணல. ஒரு ஆர்டருக்கு 15 ரூபா கொடுக்குறாங்க, 3 கிலோமீட்டருக்கு 15 ரூபா 20 ரூபான்னு கொடுக்குறாங்க. அது 3 கிலோமீட்டருக்கு அவ்வளவு டிராபிக்ல நீந்தி போனோம், சிக்னல் கிராஸ் பண்ணணும், டிராபிக் போலீஸ் மடக்குவாங்க, அவங்கள தாண்டி போனோம். நிறைய இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ரகிள் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள தாண்டி போய் அந்த 20 ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் கீழே போய் நின்னுட்டு போன் பண்ணா வரது கிடையாது. போன் பண்ணா எந்த கஸ்டமர் வரது இல்ல. அவ்வளவு அலட்சியம். ஸ்விக்கி ஜொமேட்டோனா அவ்வளவு அலட்சியம். அந்த ஆர்டர் பண்ற வரைக்கும் கடவுள் மாரி தெரியும். ஆர்டர் பண்ணி கையில வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கதவை தட்டுவாங்க பாருங்க, ஒரு தட்டு டம்னு அடிக்கும். நம்ம தலையில சுத்தியத்தை அடிக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கற ஒரு வேலைக்காரன் நாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பட்டதாரிகள் இன்னைக்கு ஸ்விக்கில இருக்கிறாங்க தெரியுங்களா? படிச்ச படிப்புக்கு வந்து வேலை கிடைக்காம அவங்கள ஏன் நீங்க யாரும் ஊக்குவிக்க மாட்டீங்க? ஸ்விக்கி ஜொமேட்டோன்றது ஒரு தனியார் மயமாக்கப்பட்ட கம்பெனி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்தா போதும், இவனுக்கு எக்கேடு கெட்டா பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. ஆனா மத்த குரூப்ஸ் வெல்ஃபேர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க ஏதாவது பண்ணலாம்ல, பணம் கொடுக்க தேவையில்ல, அவங்களை ஊக்குவிக்கலாம்ல, மோட்டிவேட் பண்ணலாம்ல. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்லைன்னா சாப்பாடு நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவீங்களா? அட ஒரு சிலர் லேட்டா கூட போவாங்க, டிராபிக் எல்லாம் தாண்டி போனா லேட்டா தான் ஆகும், அது விட்டுருங்க. நீங்க விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிட முடியுமா? மக்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் போய் சமைச்சிங்கன்னு உட்காந்து இருப்பீங்களா? அவசரமா ஆபீஸ் போவீங்க, சாப்பாடு எடுத்தும்போது போவீங்க, எப்படி சாப்பிடுறீங்க? ஆர்டர் பண்ணி தானே சாப்பிடுறீங்க. எனவே தயவு செஞ்சு சொல்றேங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு மட்டும்தான் சொல்றது, தனியாவது கொடுங்க வரவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு நாய் ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றது, நாயை அவுத்து விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க நிறைய இடத்துல. அப்படிதான் பண்றாங்க. சார் அப்படின்னு கூப்பிடுவோம், அவங்க வரதுக்கு முன்னாடி நாய் வரும். ஏங்க திருடனா நாங்க எங்கேயோ ஒருத்துல அவனோ ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணி டிஷர்ட் போட்டுக்கிட்டு தப்பு பண்ணா எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? அதுக்காக நீங்க எல்லாரையும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செக் பண்ணி நல்லவனா கெட்டவனான்னு பாத்துன்னு இருக்கிறதுக்கு உங்களுக்கும் நேரம் இல்ல, அதை விட்டுருங்க. மரியாதைன்றதே கிடையாது ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு. அதனால 45,000 சம்பாதிக்கிறாங்களா? போஸ்ட்ல போட்டாங்க 45,000 சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி அவன் சம்பாதிச்சானா ஒரே மாசத்துல அவனுக்கு கிழிஞ்சிரும், ரத்தம் வரும் பின்னால. அவங்களுக்கு என்ன பைக்ல தானே போறாங்க அப்படின்னு. போன் பண்ணா வர்றது கிடையாது. சாப்பாடு ஆர்டர் பண்ற ஸ்பீடுக்கு வந்து வாங்கறதுக்கு ஸ்பீடு இல்ல. 1 மணி நேரம் அவன் அங்கேயே நின்றுட்டு இருந்தானா அவனுக்கு எப்படி வந்து அடுத்த ஆர்டர் வரும்? யாருமே அதை கன்சிடர் பண்றதே இல்லை. ஏன்னா நின்று கடந்த கொஞ்ச நேரம் என்ன எனக்கு வேலை வெட்டி இல்லை அப்படின்றது. உங்களை நாங்க யாரும் டிப்ஸ் கூட கேட்கலங்க. அவங்க வந்தவொடனே சாப்பாடாவது வாங்கி அனுப்புங்க, அடுத்த ஆர்டராவது பார்ப்பாங்க. எனி டைம் வந்து ரோட்லயே வந்து பெருக்கிறவங்களும் வந்து மனுஷங்க தான் இல்ல, அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கும் வந்து வாய் வயிறு எல்லாமே இருக்குது இல்ல. அவங்களுக்கு நீங்க பணம் தர வேண்டாம், கம்பெனி தான் ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுக்க மாட்டுது. இந்த மாதிரி வெல்ஃபேர்ஸ் வந்து அவங்களை கூப்பிட்டு வச்சு ஊக்கப்படுத்தலாம். நீங்க படம் வரைய வேணாம், ஸ்விக்கி ஜொமேட்டோவோ படமே வரைய வேணாம். உங்களை நாங்க படம் வரைய சொல்லல. அவங்கள ஒரு போட்டோ எடுத்து இந்த துப்புரவு தொழிலாளருக்குள்ளே அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களையும் காமிச்சு டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து வீடியோவாவது போட்டிருக்கலாம்ல. எத்தனையோ மில்லியன் வியூஸ் போயிருக்குல்ல. பண்றதுன்னா பண்ணலாம். நன்றி.